10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு தொடர் இருக்குது, ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தில் 2 சொற்கள் இருக்குது அப்படின்னா அந்த 2 சொற்களுக்கு இடையில் வேறு எந்த சொல்லும் தேவைப்படாமல் நமக்கு தானாகவே பொருள் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதுதான் தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது வீடு சென்றான் அப்படின்னா வீட்டுக்கு சென்றான், கூன்ற 4ஆம் வேற்றுமை உருபு அங்கே மறைஞ்சி வருது. அந்த மாதிரி இல்லாமல் காற்று வீசியது அப்படின்னா இதுக்கு நடுவில் எந்த வேற்றுமை உருபோ இன்னொரு சொல்லோ தேவையில்லாமல் நமக்கு பொருள் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதுதான் தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும். எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரெச்சத் தொடர். வினையெச்சத் தொடர், வேற்றுமைத் தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர். இந்த 9 வகையான தொடர்களை நாம் இப்போ பார்க்கலாம். அதில் முதல்ல இருக்கிறது எழுவாய்த்தொடர். எழுவாய்னா என்னென்னா பெயர், யாரோ ஒருத்தங்களுடைய பெயர் அல்லது எந்த பொருளுடைய பெயராகவும் இருக்கலாம், ஊருடைய பெயராகவும் இருக்கலாம். ஒரு பெயரோட ஒரு பெயருக்கு பக்கத்தில் இன்னொரு பெயரோ வினைனா வினைச்சொல், இன்னொரு வினைச்சொல்லோ வினான்னா கேள்விச்சொல், இன்னொரு வினாச்சொல்லோ இருப்பது தான் எழுவாய்த்தொடர். கபிலர் புலவர். இதில் பார்த்தீங்கன்னா கபிலர் அப்படின்றதும் பெயர் தான், புலவர் அப்படின்றதும் பெயர் தான். ஒரு பெயரை தொடர்ந்து இன்னொரு பெயர் வந்திருக்கு. காவிரி பாய்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா காவிரி அப்படிங்கிறது ஒரு ஆற்றினுடைய பெயர், பாய்ந்தது அப்படிங்கிறது அந்த ஆறுடைய செயல். அதாவது காவிரி ஆறானது பாய்ந்து போகிறது, வேகமாக வெள்ளம் போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ காவிரி அப்படின்ற பெயரோட பாய்ந்தது அப்படிங்கிற வினை வர்றதால இதுவும் எழுவாய்த்தொடர். பேருந்து வருமா. இங்கே பேருந்து அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லை தொடர்ந்து வருமா அப்படிங்கிற ஒரு வினாச்சொல் வர்றதால இதுவும் என்ன தொடர்? எழுவாய்த்தொடர். அதாவது பேருந்து என்கிற எழுவாயை தொடர்ந்து வருமா அப்படிங்கிற வினாச்சொல் வருவதால் இதுவும் எழுவாய்த்தொடர். அப்போ எழுவாய்த்தொடர் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டால், ஒரு பெயர் பெயரை கொண்டு முடியும், ஒரு பெயர் வினையை கொண்டு முடியும், ஒரு பெயர் வினாவை கொண்டு முடியும். எழுவாய்த்தொடர் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்டால் ஒரு பெயர் இன்னொரு பெயரை கொண்டு முடியும், ஒரு பெயர் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியும், ஒரு பெயர் ஒரு வினாச்சொல்லை கொண்டு முடியும். இந்த 3 வகையில் மட்டும்தான் எழுவாய்த்தொடர் அமையும். தொகாநிலை தொடரில் 2வதாக இருக்கக்கூடியது தான் விழித்தொடர். விழி அப்படின்னா அழைத்தல், கூப்பிடுறது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுறது. எப்படி கூப்பிடுவாங்க? ரொம்ப தூரத்தில் நம்ம நண்பன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? நண்பா வா அப்படின்னு கூப்பிடுவோமா? அப்போ இன்னொருத்தங்களை கூப்பிடுறதுக்காக அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தொடர் தான் விழித்தொடர். விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு பொருள். அப்போது தூரத்தில் அதாவது தொலைவில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொடர் தான் விழித்தொடர். 3வதாக இருக்கக்கூடியது வினைமுற்றுத் தொடர். தொகாநிலை தொடரில் 3வதாக வரக்கூடியது வினைமுற்றுத் தொடர். வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல் முடிஞ்சு போனதை சொல்கிற ஒரு சொல். இங்கே பாருங்கள், வந்தான் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இது ஒரு வினைமுற்று. ஏன்னா வருதலாகிய செயல் அங்கே முடிஞ்சிருச்சு. அதனால் வந்தான் அப்படிங்கிற அந்த வினைமுற்றோட அடுத்தது பார்த்திங்கன்னா கபிலன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வினைமுற்றுக்கு அப்புறம் பெயர் வந்ததுன்னா அது வினைமுற்றுத் தொடர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். 4வதாக பெயரெச்சத் தொடர். முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. கேட்ட அப்படிங்கிறது முற்றுப்பெறாத ஒரு வினைச்சொல், அது பாடல் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியறதால இது பெயரெச்சத் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். கேட்டான் அப்படின்னா செயல் முடிஞ்சிருச்சு, ஆனால் கேட்ட அப்படின்னா இன்னும் முடியலை அப்படின்னு அர்த்தம். அதனால் இது பெயரெச்சத் தொடர்.
வினை எச்சத்தொடர் அடுத்ததாக பார்க்க போகிறோம். முற்றுப்பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது. பாடி மகிழ்ந்தனர். இங்கே பாடி அப்படிங்கிறோடைய செயல் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. பாடி என்ன பண்ணார்? மகிழ்ந்தனர் அப்படின்ற ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கிறதால இது வினையெச்சத் தொடர். ஆறாவதாக இருக்கக்கூடியது வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கட்டுரையை படித்தார். கட்டுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வருது. நமக்கு சென்ற வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம் வேற்றுமை உருபுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி. வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு தொடங்கி 8 வேற்றுமை இருக்குது. அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஆனால் இரண்டாம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உருபு இருக்குது. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல், நான்காம் வேற்றுமை உருபு கு, ஐந்தாம் வேற்றுமை உருபு இன், ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஏழாம் வேற்றுமை உருபு கண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு தொடரில் வேற்றுமை உருபு வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது வேற்றுமை தொடர். இங்கே பாருங்கள், கட்டுரையை படித்தாள் அப்படின்னு சொன்னால் கட்டுரை ஐ, கட்டுரையை அப்படின்னு வருதா? அப்போ ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு அங்கே வெளிப்படையாக வருது. அன்பால் கட்டினார் ஆல் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு அங்கே வெளிப்படையாக வருது. அறிஞருக்கு பொன்னாடை, அறிஞருக்கு கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு அங்கே வெளிப்படையாக வருது. அதனால் இது வேற்றுமை தொடர். தொகாநிலை தொடரில் 7ஆவது தொடர் இடைச்சொல் தொடர். ஒரு இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்ந்து வந்ததுன்னா அது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். மற்று அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். அது கூட ஒன்று அப்படின்ற ஒரு சொல் தொடர்ந்து வர்றதால இது இடைச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இடைச்சொல் தொடர், இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வது, அதாவது இடைச்சொல்லுக்கு அடுத்து வருவது. மற்று, ஒன்று, மற்றொன்று. தொகாநிலை தொடரில் 8ஆவது சொல் உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது. சால அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னா என்ன மீனிங் தரும், என்ன பொருள் தரும் அப்படின்னா மிகவும் அதிகமான அப்படின்ற பொருளை தரும். அப்போ சால அப்படிங்கிற உரிச்சொல்லை தொடர்ந்து சிறந்தது என்ற ஒரு சொல், அதாவது வினைச்சொல் வர்றதால இது உரிச்சொல் தொடர். சால சிறந்தது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மிகவும் சிறந்தது, மிகச்சிறப்பானது அப்படின்ற ஒரு பொருளை கொடுப்பது தான் உரிச்சொல். இந்த உரிச்சொல்லோட சிறந்தது அப்படிங்கிற வினைச்சொல் வர்றதால இது உரிச்சொல் தொடர். 9ஆவதா, அதாவது இறுதியாக இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர் அடுக்கு தொடர். அப்படின்னா என்னென்னா ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது. ஒரே சொல்லே 2 முறையோ அல்லது 3 முறையோ தொடர்ந்து வந்ததுன்னா அது அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, வருக 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 ஒரு சந்தோஷத்தில், அதாவது உவகையில், உவகை அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷத்துக்கு. உவகை அப்படின்றது தான் தமிழ்ச்சொல். வருக வருக வருக, யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னா வாங்க 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அடுக்கு தொடர். அடுத்தது ஒரு அவசரம், ஆபத்து அப்படின்னு சொன்னால் நாம் ஒரே சொல்ல மறுபடியும் சொல்லுவோம். இப்போ திடீர்னு தீ பிடிச்சிக்கிச்சு, அதாவது நெருப்பு பிடிச்சிக்கிச்சின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ நெருப்பு 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 அப்படின்னு சொல்லுவோமா? அதை தான் இங்கே தூய தமிழில் தீ 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 அப்படின்னு 3 முறை சொல்கிறோம். அப்படி சொன்னால் தான் விரைவாக நம்ம செயல்பட்டு அதிலிருந்து தப்பிக்க முடியும். பாருங்கள், ஒரு உளவியல் கண்ணோட்டத்தோட இலக்கணமும் சொல்லியிருக்கிற ஒரே மொழி நம்மளுடைய தமிழ் மொழியாக தான் இருக்கும் அப்படின்றத நினச்சி நாமெல்லாம் பெருமைப்படணும். அப்போது இந்த காணொளியில் இதுவரைக்கும் நாம் தொகாநிலை தொடர்கள்னால் என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். மாணவர்கள் அனைவரும் நிறைந்த மதிப்பெண்கள் பெற இந்த காணொளியை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.